ஓம் ஸ்ரீ சாய்ராம். சாயி சச்சரிதம் அத்தியாயம் 45 பார்ட் 1. இந்த மனித உடம்பு நிலையற்றது. போன 3 சாப்டரில் சாய்பாபாவுடைய சமாதி நிலையை தான் நம்ம பார்த்தோம். அவர் வாழ்ந்த காலத்தில் ஸ்தூல ரூபத்தில் இருந்து பக்தர்களை அருள் புரிஞ்சிருந்தார். சூட்சும ரூபத்தில் இருந்து இன்றளவும் பக்தர்களை காத்து ரட்சிச்சுருக்காரு. பாபா ஷிரடியில் வாழ்ந்தபோது அவர்கிட்ட டைரெக்டாக கனெக்ஷன்ஸை பெற்ற பக்தர்கள்லாம் ரொம்ப அதிர்ஷ்டசாலிகள். அவங்கெல்லாம் இந்த உலகத்து மேலே இருக்கிற ஆசை, இன்பம் இதெல்லாம் விடாமல் கடவுள் மேலே ஒரு ஃபோக்கஸ்டாக தன்னுடைய மனசை கொடுக்கலைன்னா அது அவங்களுடைய துரதிர்ஷ்டம்தான். நமக்கு அப்போவும் இப்போவும் என்ன தேவைன்னா பாபா மேலே ஒரு முழுமனதான ஆழ்ந்த பக்தி. நம்மளுடைய உடல் உறுப்புகள், புலன்கள், மனசு இது எல்லாத்தையுமே நம்ம பாபாவை வழிபடும்போது ஃபோக்கஸ்டாக இருந்து நம்ம சேவை செய்யறதுக்கு பிளான் பண்ணணும். இந்த ஒரு சில பூஜை செய்யும்போது நம்ம சில உறுப்புகளை மட்டும் பயன்படுத்திட்டு மற்ற உறுப்புகளை வேறு பக்கம் செலுத்துறது அப்படின்றது ஒரு யூஸ்லெஸ்ஸு. கை பூ எடுத்து அர்ச்சனை பண்ணிகிட்டே இருக்கும். பட் ஆனால் கண் பார்த்திங்கன்னா வேறு எங்கேயோ நம்ம அப்படியே பார்த்துட்டுருப்போம். ஃபோன் எடுத்து பேசுவோம். சில பேருக்கு ஏதாவது ஒரு சைகை கொடுத்துட்டுருப்போம். அப்படிப்பட்ட ஒரு தியானமோ வழிபாடோ அது எதுக்கும் பிரயோஜனம் இல்லை அப்படின்றாங்க. நம்ம செய்கிற இந்த பூஜை ஆத்மார்த்தமாகவும் மனசு சுத்தமாகவும் நம்ம செய்யணும் அப்படின்னு சொல்கிறாங்க. பிரதர்ஸோ, அப்பாவோ, அம்மாவோ, ரிலேட்டிவ்ஸோ யாருமே நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம ஒரு இந்த ஆத்மானுபூதி பெறத்துக்கு நம்ம உதவிக்கு நிச்சயமாக வரமாட்டாங்க. நமக்கு தேவையான விஷயங்களை நம்மளே பிளான் பண்ணி நமக்கு ஆன்ம உணர்வு கிடைக்கிற பாதைக்கு நம்ம தான் தேடி நடக்கணும். உண்மைக்கும் பொய்க்கும் மாயைக்கும் இதற்கு இடையே உள்ள இகபர துன்பங்களையும் அந்த விஷயங்களையும் துறந்துட்டு நம்மளுடைய புலனையும் மனசையும் அடக்கி நமக்கு தேவையான அந்த அட்டைன்மெண்ட் ஆஃப் கோல், முக்தி அப்படின்றத பெறத்துக்கு நம்ம எப்போவுமே விருப்பம் உள்ளவராக தான் இருக்கணும். நம்ம மற்றவங்கள டிபெண்ட் பண்ணி இருந்தால் நமக்கு இதிலெல்லாம் கை கொடுமான்னு கேட்டால் சந்தேகம்தான். நம்மக்கிட்டேயே நமக்கு பூரண நம்பிக்கை இருக்கணும். இந்த டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் அந்த மாதிரி விஷயங்களெல்லாம் நம்ம புரிஞ்சுண்டு இதெல்லாம் நம்ம ப்ராக்டிஸ் செய்யும்போது இந்த உலகம் ஒரு மாயையான தோற்றம்தான், அது எப்பவுமே நிலை இல்லாதது அப்படின்னு புரிஞ்சுண்டு இந்த உலக ஆசைகளெல்லாம் நம்ம கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிவிட்டு கடைசியில் நம்ம இந்த டிட்டாச்மெண்ட் அப்படின்ற ஒரு நிலையை அப்போ தான் நம்ம எய்த முடியும். பரபிரம்மம் அப்படின்றது நம்மளுடைய குருவை தவிர வேறு எதுவுமே இல்லை. அவரை நம்ம முழு நிலையில் நம்மளை அவரை பார்க்கும்போது இந்த உலகம் முழுக்க அவர் ஊடுருவி வியாபித்து எல்லாத்தையும் அவர் தான் ஆட்டி கொண்டு இருக்கும் ஒரு பொம்மலாட்டக்காரர். அவரை நம்ம எல்லா விஷயங்கள்லேயும் உயிர்களிலையும் நம்ம கண்டு அவரை வணங்கணும். இப்படிப்பட்ட ஒரு குருவான நம்ம பரபிரம்மத்தை மனசோட உருகி நம்ம ஒரு பிரார்த்தனை செய்யும்போது நம்ம அவங்கள்ட்டேருந்து இந்த ஆன்ம உயர்வு அப்படின்ற ஒரு லட்சியத்தை அவங்க மூலியமாக நம்ம அடைய முடியும். சிம்பிளாக சொல்லணும்னா சத்குருவுடைய நாமத்தை எப்பவுமே நம்ம ஜபித்து கொண்டிருக்கணும். அவரை நம்ம தியானம் பண்ணுறது என்னன்னு பார்த்தா சர்வ ஜீவராசிகளிலையும் நம்ம அவரை பார்த்து அவருடைய விஷயங்களை நம்ம கேட்டு அதை நம்ம ஃபாலோ பண்ணால் நம்மக்கிட்ட இருக்கிற இந்த அழியாத பேரின்பத்தை அது கொடுத்துரும். யோகம் தான் சேர ஞானம் தான் கூட சாயி உன் ஸ்பரிசம் உயிர் பெறும் வரமே. நீருக்க கவலை இல்லை கோடி வினை சூழ்ந்தும் என்ன என்னை உன் மகனாக ஏற்றால் போதும். காக்கா சாஹேப் தீட்சித்துடைய ஐயம் ஆனந்தராவ் பாடன்கர் கண்ட காட்சியும். பாபா காக்கா சாஹேப் தீட்சித்தை தினமும் 2 நூல்களை படிக்க சொல்கிறாரு. ஒன்று பாகவதம், 2வது பாவார்த்த ராமாயணம். இது அவர் வாழ்ந்த காலத்துலேயும் சொல்லியிருந்தார். பாபா சமாதிக்கு அப்புறமும் காக்கா சாஹேப் தீட்சித்து இது 2த்தையும் ஃபாலோ பண்ணியிருந்தார்.
ஒரு நாள் காத்தால் பம்பாயில் சௌபாத்தி அப்படின்ற ஒரு இடம் இருக்குது. அங்கே காக்கா மகாஜனி வசித்து வந்துட்டுருக்காரு. காக்கா சாஹேப் தீட்சித் அவருடைய வீட்டில் ஏக்நாத்தருடைய பாகவதத்தை படிச்சுட்டு வராரு. மாதவராவ் தேஷ்பாண்டேயும் காக்கா மகாஜனியும் அந்த புஸ்தகத்தில் வாசிக்கிறத கவனத்தோடு கேட்டுருக்காங்க. அந்த புஸ்தகத்தில் 2வது சாப்டரில் 11ஆம் காண்டத்தை ரொம்ப கவனத்தோடு கேட்குறாங்க. அதில் ரிஷப குடும்பத்தை சேர்ந்த 9 சித்தர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்கெல்லாம் யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா கவி, ஹரி, அந்தரிக்ஷ, பிரபுத்த, பிப்பலாயன், ஹவீர் ஹோத்ர, த்ருமில், சமஸ், கரபாஜன். இவங்க தான் அந்த 9 சித்தர்கள். அவங்க பாகவத தர்மத்தை ஜனகராஜனுக்கு உபதேசிக்கிறாங்க. ஜனகர் என்ன பண்ணுறாருன்னா அந்த 9 சித்தர்களையும் பலவிதமான கேள்விகளை கேட்குறாரு. அந்த 9 சித்தர்களும் அவருக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் தர மாதிரி அவங்க ஆன்சரை சொல்கிறாங்க. முதல் சித்தரான கவி பாகவத தர்மத்தை எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. 2வது சித்தரான ஹரி பக்தர்களுடைய குணாதிசயங்களை எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. மாயைனா என்ன என்பதை அந்தரிக்ஷா விளக்குறாரு. இந்த மாயையை எவ்வாறு நம்ம கடந்து போகிறது அப்படின்றத பிரபுத்த அவர் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. பரபிரம்மம் அப்படின்றத பிப்பலாயன் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. கர்மத்தை ஹவீர் ஹோத்திரம், கடவுளுடைய அவதாரங்களையும் அவர்களுடைய லீலைகளையும் த்ருமில் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. ஒரு மனிதன் இறந்துட்டான்னா அவனுக்கு பக்தி இல்லைன்னா அவனுக்கு எந்த விதமான கூலி கொடுக்கறது அப்படின்றத சமஸ் அப்படின்ற ஒரு சித்தர் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. பல்வேறு யுகங்களில் பலவேறு விதமான கடவுள் வழிபாட்டு முறையை கரபாஜன் அப்படின்றவர் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. இந்த கலியுகத்தில் குருவுடைய பாதத்தை தஞ்சமடைஞ்சு அவரை நினைவில் வச்சுக்கிறது விடுதலைக்கு வழி அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் அந்த மொத்த விஷயத்துடைய சாராம்சம். கலியுகத்துக்கு இதான் வழி அப்படின்னா வேறு யுகத்துக்கெல்லாம் என்ன அப்படின்றத நம்ம ஏற்கனவே 38வது அத்தியாயத்தில் பார்த்தோம். பாபாவுடைய அண்டி அப்படின்ற ஒரு டைட்டிலில் வெவ்வேறு காலங்களுக்கு வெவ்வேறு சாதனைகளெல்லாம் விதிச்சிருந்தாங்க. கிருத யுகத்துக்கு தவத்தையும், திரேதா யுகத்துக்கு ஞானத்தையும், துவாபர யுகத்துக்கு யஜ்ஞத்தையும், கலியுகத்துக்கு தானத்தையும் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. நம்ம இப்போது அத்தியாயம் 45க்கு வந்துடுவோம். பாராயணத்தை எல்லோரும் கேட்டுருக்காங்க இல்லையா? பாராயணம் முடிஞ்சிடுறது. பாராயணம் முடிஞ்ச உடனே காக்கா சாஹேப் தீட்சித் என்ன பண்ணுறாருன்னா ஷாமாட்டையும் அங்கே பாராயணம் கேட்டுன்றவங்கள்ட்டையும் மனசு உடைஞ்ச குரலில் சொல்கிறாரு. என்ன சொல்கிறாருன்னா, இந்த பக்தியை பற்றி 9 சித்தர்களுடைய எக்ஸ்ப்ளனேஷன் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஆனால் அந்த 9 பக்தியையும் நம்மால் கடைப்பிடிக்க முடியுமா அப்படின்னு பார்த்தா அது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்கிறாரு. ஏன்னா சித்தர்கள்லாம் ஒரு ஃபுல் அட்டைன்மெண்ட்டை அடைஞ்சவங்க. அதனால் அவங்க எக்ஸ்பிளைன் பண்ண பக்தியெல்லாம் என்ன போன்ற அறிவில்லாதவர்கள்லாம் இதை ஃபாலோ பண்ண முடியுமா அப்படின்னு காக்கா சாஹேப் தீட்சித் அங்கே இருக்கிறவங்கள்ட்ட சொல்கிறாரு. அதை தவிர நம்ம எத்தனை பிறவி எடுத்தாலும் இந்த மாதிரி விஷயத்துலலாம் நம்ம அடைய முடியுமா அப்படின்னு ஒரு கொஸ்டின் மார்க்கை எல்லாருக்கும் போட்டு விட்டுறாரு. அப்போ நம்ம எப்படி முக்தி அடைய முடியும்? நமக்கெல்லாம் இந்த ஞானம் மோட்சம் அப்படின்ற கதியெல்லாம் கிடைக்குமா அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இல்லை அப்படின்னு சொல்லின்னு இருக்காரு. காக்கா சாஹேப் தீட்சித் இந்த மாதிரி ஒரு சோர்வான ஒரு மனசோட பேசுகிறத ஷாமாக்கு பிடிக்கல. மறுநாள் காத்தால பார்த்தீங்கன்னா ஒரு அற்புதமான நிகழ்ச்சி நடக்கிறது.